பக்கத்து தெருவுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் விண்வெளிக்கே ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்காரு எலான் மஸ்க். அதுவும் இதுவரை 31 முறை பண்ணியிருக்காராம். நம்ம இஸ்ரோவும் இப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர டிசம்பர் 30 ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. ராக்கெட் சரியாக லான்ச் ஆகி அவங்க நினைச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளோட பட்டியலில் உலகத்திலே இதை பண்ண 4வது நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும். ஃபுட் டெலிவரிக்கும் ராக்கெட் லான்ச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்டர்ஸ்டெல்லார் படம் இருக்குல்ல, அது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்கலனாலுமே கூட என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதனால வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இன்னொரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ஷிப் அவங்க சுத்த வச்சு அது ரெண்டுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த படத்திலே ரொம்ப த்ரில்லிங்கான சீனில் அதுவும் ஒன்றா இருக்கும். இப்போது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஸ்பேஸ்லேயே இந்த மாதிரி 2 ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இந்தியா இப்போ செஞ்சு காட்ட போகிறாங்க. இப்போ அது ஏன் அவ்வளோ முக்கியமான ஒரு மிஷன், அதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பேஸ் டாக்கிங் பண்ணுறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். என்னன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரியே நம்ம இஸ்ரோ அவங்களுக்கும் சொந்தமாக பாரதிய அந்தாரிக் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிலையத்தை விண்வெளியில் அமைக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் பண்ணணும்னா மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் இங்கேயே கட்டி முடிச்சுட்டு அதை கொண்டு போய் அங்கே வைக்க முடியாது. அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கே வீரர்கள் இருப்பாங்க, அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நடக்கும். அப்படின்னா கீழே பூமியிலேருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் டாக்கிங் முறை இருந்தால் தான் கீழே பூமியிலேருந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் கொடுக்க முடியும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வரதா இருந்தா அதையும் பண்ண முடியும். அது போக சந்திரயான் 4 திட்டத்துல நிலாவிலே சாஃப்ட் லேண்டிங் பண்ணி அங்க இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோகிராம் அளவுக்கான சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து பூமியில வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்துல இருக்காங்க. இப்போ அதெல்லாம் பண்ணணும்னா நிலாவுக்கு மேல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கணும், கீழே ஒன்று போய் இறங்கி சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்து அங்க மேல இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கொடுக்கணும், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திரும்பி பூமிக்கு வரணும். இப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து மேல ஒன்று வருது இல்லையா, அப்போ அது போய் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விண்வெளி சார்ந்து இந்த ஸ்பேஸ் டாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சந்திரயான் 4 மிஷனை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த ஸ்பேஸ் டாக்கிங் நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சாதான் பண்ண முடியும். அதனால தான் இப்போயே இந்தியா அதை செஞ்சு பார்க்க போகிறாங்க. இந்த ஸ்பேஸ் டாக்கிங்கை வெற்றிகரமாக செய்ய முடிகிறதால தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு தோராயமாக 45 நாளைக்கு ஒரு முறை உணவு மட்டும் இல்லாமல் அங்கே அவங்க பண்ணுற ஆராய்ச்சிக்கு தேவையான விஷயங்களையும் கொண்டு போய் கொடுக்க முடியுது. அந்த வகையில் தான் ISSலேயே ரொம்ப நாளாக தங்கியிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸுக்கும் மற்ற விண்வெளி வீரர்களுக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கான பொருட்களையும் ஆராய்ச்சிக்கான பொருட்களையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு போய் கொடுக்கறத எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 31 தடவை அந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்கதா சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஸ்பேஸ் டாக்கிங்கை இஸ்ரோ எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்காக தான் வர டிசம்பர் 30 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து PSLV C60 அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ண போறாங்க. இந்த ராக்கெட்ல 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் இருக்கும். ஒன்னு பேர் SDX-01, இன்னொன்னு SDX-02. இந்த SDX-01 டார்கெட் அப்படினும் 02 சேசர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்தோட எடையும் 220 கிலோ இருக்கும். இப்போ இது அந்த PSLV ராக்கெட் பூமியோட லோயர் ஆர்பிட்ல கொண்டு போய் விட்டுரும். கிட்டத்தட்ட பூமியில இருந்து ஒரு 700 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே தனித்தனியா பூமியை சுத்தி வர ஆரம்பிக்கும். அப்படி சுத்தும் போது ரெண்டுமே சரிசமமான ஒரு தூரத்திலயோ இல்ல சரிசமமா அப்படியே ஒண்ணுக்கு சரிசமமா போகணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. ஆனா இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸுக்கும் 2 வேலை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒன்னு ஸ்பேஸ் ராண்டேவு, இன்னொன்னு ஸ்பேஸ் டாக்கிங். இந்த ராண்டேவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பொதுவாகவே சந்திப்பு நடக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ தனித்தனியா 2 சுத்திட்டு இருக்கு இல்லையா, 2 சுத்திட்டு இருக்கிறது ஒன்னோட ஒன்று அப்படியே நெருங்கி வர ஆரம்பிக்கும். அப்படி நெருங்கி வர்றது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவு ஒன்றுக்கு ஒன்று இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுன்னா, 2க்கும் நடுவில் ஒரு இன்டர் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஏற்படும். அப்படி ஏற்படுத்தின உடனே ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மோதிக்காம சரிசமமா அதே வேகத்திலையும் அதே திசையிலையும் அப்படியே பூமியை சுத்தி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா 2க்குமான இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 5 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 500 மீட்டர், 225 மீட்டர், 15 மீட்டர், 3 மீட்டர் அப்படின்னு அந்த இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்வல்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி இந்த டார்கெட் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அது சேசர் ஸ்பேஸ் கிராஃப்ட் நோக்கி அப்படியே வரும். அது வந்ததுக்கு அப்புறமா தான் 2வது விஷயமான ஸ்பேஸ் டாக்கிங் நடக்க ஆரம்பிக்கும். என்ன ரெண்டையும் ஒண்ணா சேர்க்க போறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. என்னன்னா, இப்போ நீங்க அந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்துலயுமே 2 தடவை அந்த ஸ்பேஸ் டாக்கிங் சீன் வரும். இப்போ 2வது தடவை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வெடிச்சிடும். அதனால ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிக்கும். உடனே இவங்களும் அவங்களோட ஸ்பேஸ் இப்போ அதே வேகத்துக்கு சுத்த ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போய் சேர்ப்பாங்க. பின்னாடி அப்படியே BGMலாம் போட்டு அப்படியே ரொம்ப பெரிய சீனா பரபரப்பா இருக்கும். இப்போ முதல் சீன் அதுக்காக பரபரப்பே இல்லாம அப்படியே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குமானா கிடையவே கிடையாது. முதல்ல நம்ம ஸ்பேஸ் டாக்கிங் பார்க்கும்போது அப்பயுமே எல்லாரும் ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டு இது கரெக்டாக நடந்துடணும் அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, சாதாரணமாகவே இந்த ஸ்பேஸ் டாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான்.
ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ பொதுவாக ரோட்டில் 2 பைக் போயிட்டே இருக்குது. ஒரு பைக்லேருந்து இன்னொரு பைக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னா டக்குனு இப்படிலாம் யாரும் தூக்கி போட மாட்டோம். கொஞ்சம் கவனமாக போய் தான் கொஞ்சம் கொடுப்போம். ரொம்ப கவனமாக இருக்கல, கொஞ்சம் கவனமாக போய் தான் கொடுப்போம். சாதாரண பைக்குக்கே அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 28,800 கிலோமீட்டர் வேகத்தில் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் சுற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ அவ்வளோ வேகத்தில் சுற்றக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸில் ஏதாவது சின்ன மிஸ்கம்யூனிகேஷனோ இல்லை சென்சாரில் ஏதாவது பிரச்சனையோ ஏற்பட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் டாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸுமே பெரிய பிரச்சனை ஆகிடும். நிறைய பொருட்செலவும் ஏற்படும், பண செலவும் ஏற்படும். அதனால தான் நிறைய நாடுகள் இன்னும் அதை செஞ்சு பார்க்கவே இல்லை. மொத்தமே 3 நாடுகள் தான் செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்போ 4வது நாடாக இந்தியாவும் அதை செஞ்சு பார்க்க போகிறாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்லையுமே சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 1-2 சென்சார்ஸ்லாம் இல்லை, ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இடைவெளிக்கும் தனித்தனியாக சென்சார்ஸ் இருக்குது. அது எல்லாமே கரெக்டாக அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டையும் கைட் பண்ணி ஒன்றா அதை சேர்க்க வச்சிடும். அப்படி ஒன்றா சேர்ந்து டாக் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி கரெக்டான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா இவங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை கொடுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளுக்கு அப்புறமா விண்வெளியில் இதை செஞ்சு காட்டின 4வது நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கும் இஸ்ரோவுக்கும் கிடைக்கும். வெற்றிகரமாக ஸ்பேஸ் டாக்கிங் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளைன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அதை அன்டாக் பண்ணணும் இல்லையா, அதாவது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணமோ அதாவது கனெக்ட் பண்ணதை எடுத்து பார்க்கணும் இல்லையா, அதை எடுத்து பார்ப்பாங்க. அதையும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸும் அப்படியே விட போகிறது இல்லை. 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸுக்கும் வேற வேற வேலைகள் இருக்கு. அதனால ரெண்டுமே தனித்தனியாக வேற வேற திசையில் பயணிக்கும். எதுக்காக அப்படின்னா 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்லையும் சேர்த்து மொத்தம் 24 பேலோட்ஸ் அதில் போட்டு வச்சிருக்காங்க. அந்த 24 பேலோட்ஸில் 14 பேலோட்ஸ் இஸ்ரோவுக்கும் மீதி 10 பேலோட்ஸ் தனியார் கம்பெனிகளுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கு. அந்த பேலோட்ஸ் மூலமா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நடக்க போகுது. ஓவராலாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க. அதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னா ஒன்றில் சீட் ஜெர்மினேஷன், அதாவது விதையை வளர வச்சு பார்க்க போறாங்க. அதுவும் 2 இலைகள் வரைக்கும் அந்த விதையை கொண்டு போய் வளர வச்சு பார்க்க போறதா சொல்றாங்க. இன்னொன்னுல ரோபாட்டிக் ஆர்ம் கொண்டு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ விண்வெளி முழுக்கவே ஸ்பேஸ் டெப்ரி அதிகமாக இருக்கு. அதாவது இந்த விண்வெளி கழிவுகள்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே கொண்டு போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட், சேட்டலைட் இதெல்லாமே அதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சிலது அங்கேயே சுத்திட்டே இருக்கும். அது மூலமா நிறைய கழிவுகள் பூமி மேல சுத்திட்டே இருக்கு. இப்போ அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் எல்லாம் இந்த ரோபாட்டிக் ஆர்ம் வச்சு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய டெஸ்ட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அந்த பேலோட்ஸ் மூலமா பண்ண போறாங்க. இதெல்லாம் கரெக்டா நடக்கணும்னா அதுக்கு அந்த ராக்கெட் லான்ச் கரெக்டா நடக்கணும். அப்போ அந்த ஸ்பேஸ் டாக்கிங்கும் மற்ற விஷயங்களும் கரெக்டா நடந்துரும். இப்போ நாம மட்டும் இல்லாம நாசா மாதிரியான மற்ற விண்வெளி நிலையங்களுக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இஸ்ரோ இந்த மாதிரியான திட்டங்களை எவ்வளவு எஃபிஷியன்ட்டாகவும் கம்மியான விலையிலையும் வெற்றிகரமாக எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதும். ஏன்னா வரலாறு முழுக்க நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் டாக்கிங்கும் இஸ்ரோ கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நம்புறாங்க. நாமளும் அப்படியே நம்புவோம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி முடிய போகுது அப்படின்னு. இப்போ இந்த வீடியோக்கு நடுவில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். என்னன்னா பாரதிய அந்தாரிக் ஸ்டேஷன், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கிற மாதிரியே நம்ம இஸ்ரோ அவங்களுக்கும் சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்காங்க. 2030க்குள்ள அதை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான்லாம் இருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ஏற்கனவே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. அது இருந்தது போக நாம ஏன் நமக்கும் சொந்தமான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கணும்? அப்படி உருவாக்குறது மூலமா நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், இதை எப்படி கட்டி முடிப்பாங்க? ஏன்னா அதோட சைஸே ரொம்ப 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 பெருசு. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விண்வெளியில் எப்படி கட்டி முடிப்பாங்க, அது எப்படி வேலை செய்யுது, இஸ்ரோ அது மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருப்போம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். சில இதில் செடிகள்லாம் கூட வளர்த்து பார்த்துருப்பாங்க. அதெல்லாமே பற்றி கூட நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.